எதையுமே கொண்டு போறதில்லை. ஆக நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்து, என்னை கழுவுங்க, ஈசோப்பினால் என்னை கழுவுங்க. என்ன தூய்மையா இருக்கு. நம்ம கோழி கம்பெனியில் எடுக்கணும். திருவிருந்து சண்டையோடு இருந்துட்டு திருவிருந்து அதே மாதிரி அங்கீகரிக்க மாட்டார். அவருடைய சரீரத்தை நாம் உட்கொள்கிறோம், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். சகோதரன் மேல ஒரு குறை நினைச்சுன்னா நீ காணிக்கப்படுவதற்கு ஒப்புரவாய் கொண்டு சொல்றார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளை ரியல் கிறிஸ்துவாகிய நாம மாறும், உண்மை கிறிஸ்தவர்களாய் மாறும். இன்னையிலிருந்து உங்களுடைய ஜீவிதத்தை பார்த்து குடும்பமே ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, இப்போ நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படலன்னா நான் தான் காரணம் அப்படிங்கிற அந்த உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே என் கிராமம் என் கையில தான் இருக்காங்க, என் தெருவு என் கையில தான் இருக்காங்க. என் பாஸ்டர் கூட்டிட்டு எப்படியாவது அந்த இல்லத்துல போய் ஜெபம் பண்ணணும், இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும், தெருவுல நாம ஏன் செலவுல இந்த தெருவில் ஒரு மீட்டிங் வைக்கணும். இதெல்லாம் நடக்கணுங்க. இதெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள வரணும். ஆகவே பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு மிஷனரிகள் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். நான் கடந்த நாள்ல பார்க்கும்போது ரொம்ப வேதனை. மனைவி ஒரு சிறைச்சாலையில அடைக்கப்படுகிறார், புருஷன் ஒரு சிறைச்சாலையில அடைக்கப்படுறாப்புல. ஜட்ஜ்மெண்ட்டுக்காய் காத்திருக்க ஜெபம் பண்ணுங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் போடுறாங்க. எங்க? அப்படி இந்திய தேசத்துல. அப்படிப்பட்ட தேசத்தில் தான் வாழுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தையில் நடப்பது போன்ற அல்ல. முட்கள் நிறைந்தது, இடுக்கமான வாசம். ஆகவே அந்த வாசலுக்கு போனா எல்லாத்தையும் எதிர்க்கணும், மன்னிக்கணும். ஆமென். ஆகவே ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்தமா ஈசோப்பினால் கழுவணும், இயேசுவை போல மாறணும். நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சி, நம்முடைய பிலீவர்ஸ் திருச்சபையுடைய வளர்ச்சி ஒவ்வொரு விசுவாசத்தை கரங்கள் இருக்கிறது. இன்றைக்கே நீங்கள் உங்களுடைய டைரியில் உங்க பேப்பர்ல வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அடுத்த முறை வரும்போது சொல்லணும், ஐயா எங்க சபையில ஆமென் இத்தனை ஆத்துமாக்கள் கொண்டு வந்தான், ஆமென் அது ட்ரிபிள் ஆயிட்டு சொல்லத்தக்க ஒரு மாற்றம் உருவாகும், ஒரு எழுப்புதல் உருவாகும். எழுப்புதல் அந்நிய பாஷை பேசுகிறதுனால அல்ல, வெள்ளாடை விடுத்துகிறதுனால அல்ல. இந்த ஜீவிதம் மாறணும். ஆவி ஆத்ம சரீரம் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். பேதுருவை பார்த்து சொன்னாங்க, இவன் கிறிஸ்துவோடு இருந்தவன் அல்லவா என்று சொல்லி நம்ம பார்த்து சொல்லணும். அந்த பிலீவர்ஸ் சபையை சார்ந்தவங்க அதனால தான் அப்படி இருக்கிறான்னு சொல்லி சாட்சி பகரணும். ஆகவே நாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக.